அப்பதான் அந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இங்க அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது பாஸ்கரன் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. ஹாய் டீம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னோட வாய்ஸ் ஆடியபிள் சார்? ஆடிபிள், பேசுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் வந்து உங்களுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச் டிபிபியோட அச்சீவ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேர் பாஸ்கரன். நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 58ங்க. நான் 58 வயசான ஒரு யங்ஸ்டர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு நான் ஒரு சோஷியல் மீடியா மூலமாக வந்து எனக்கு கிடச்சிது. இந்த அற்புதமான பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்தவங்க டைமண்ட் டைரக்டர் சங்கீதா மேம், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை நான் தேடிட்டு இருந்தேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி வந்து எனக்கும் ஈஸியாக தான் கிடைச்சிது. ஒரு சோஷியல் மீடியாவில் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்பே எக்ஸ்ட்ராவாக ஒரு வருமானம் பண்ணலாமே அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த பார்த்தோன்னே எல்டிபி கொடுத்தாங்க. எல்டிபி பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணமெல்லாம் இல்லை. அதே மாதிரி மீட்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து கடையை மாற்றி இங்கே வாங்குறது மூலமாக நம்ம வந்து வருமானம் பண்ண முடியலான்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நல்லா தானே இருக்குது, சரி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்னஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து இந்த வருஷம், அதாவது நான் ஜனவரி மாதம் ஜாயின் பண்ணேன். மந்த் எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 28th நான் ஜாயின் பண்ணுறப்போ வந்து 28th அந்த அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நானே தான் ஐடியா போட்டேன். அதாவது ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க இது மாதிரி பண்ணுங்க பிரதர்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தேன். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேங்க. நான் வந்து ஈரோட்டில் தான் படித்தேன். நான் எம்காம் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி ஒரு என்னென்னமோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் திருப்பூரில் ஒரு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கிறேன். ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இருந்தாலுமே அது செக்யூர் இல்லை எனக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, காலையில் போகிறோம், பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து லைஃபு. திருப்பூர் லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரியான ஒரு லைஃப் எனக்கு டைமே கிடையாதுங்க. காலையில் 9 மணிக்கு உள்ளே போயிட்டேன்னா சாயந்தரம் 6 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நானாகவே இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப காலமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஏஜ் வந்து 58. நான் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போய் எங்கேயும் போய் வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால நான் இந்த பிஸ்னஸை வந்து நான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு சரவணன் பிரதர் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாயின் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock மீட்டிங் வந்து நான் வந்து ட்ரைனிங் வந்து நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எல்லா நாளுமே வந்து எனக்கு ஒர்க் இருக்கும். நான் அந்த ஒர்க் டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் போட்டு நான் வந்து வேலையை பார்த்துட்டே வந்து அதை செய்வேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து எனக்கு ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி என்னோடய வீடுங்க. நைட்டு வந்து மீட்டிங் 8 மணி 8:15 நான் வந்து திருப்பூர்லேருந்து கிளம்புனேன்னா 1/2 an hour வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வர்றப்போ நான் வந்து வீடு வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹெட்ஃபோன் மூலமாக தான் நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் எப்படி இந்த பிஸ்னஸை பார்த்தனோ அதை வந்து பார்த்திங்கன்னா டீமுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற முடிவில் ஜாயின் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் பற்றி சொல்லியிருந்தாங்க, மேம் சொல்லியிருந்தாங்க. நான் 28ஆம் தேதி அன்னைக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன். நான் 28ஆம் தேதி ஜாயின் பண்ணி உடனே வந்து ஆர்டர் போடணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் 100 பிவிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி அன்றைக்கே வந்து ஜாயின் பண்ண அன்றைக்கே வந்து 100 பிவி பண்ணேன். அப்புறம் 2 நாள் 3 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்து நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே பண்ணோம்னா இந்த டீம் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்காமல் 2ஆம் தேதியும் நான் வந்து அடுத்த கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 100 பிவி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக 8% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுன்னு சொன்னாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த முடியுமா அப்படிங்கிறதுல நான் என்னோடய பில்டிங்கில் நிறைய நான் மேனேஜர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம சொன்னால் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதில் வந்து 2 ஒருத்தங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக 8% வந்து அந்த மாதமே அடிச்சிட்டேன். அதாவது பிப்ரவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா 8 போயிட்டேன். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து டீமை வந்து டெவலப் பண்ணணும், நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணணும், ஆட்கள் சேர்த்துனா தான் வந்து டீமை வந்து பெரிய லெவலில் போகணும் அப்படிங்கிற மீட்டிங்லலாம் சொன்னதுனால நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து சொன்னேன். எனக்கு என்னுடைய பேச்சை கேட்டு ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க.
ஒரு அந்த 2-3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் டெவலப் ஆகிட்டே இருந்தது. ஒரு 28-30 பேர் பக்கம் வந்தாங்க. மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் தான் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 100 பிவி 200 பிவி போடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏடி அடிச்சேங்க. 12% போனேன். அப்போ வந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35-40 பேர் இருந்தாங்க. ஆனா மீட்டிங்னு பாத்தீங்கன்னா 5 பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா வந்து இப்படி வந்துட்டு இருக்காங்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசத்துலலாம் பிரான்ஸ் போனவங்க இருக்காங்க. ஒரே மாசத்துல பிரான்ஸ் போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறது யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்போ, சரி மேடம் சொன்னாங்க, நீங்க வந்து விசிட்டிங் கார்டு அடிங்க பிரதர். அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு அடிச்சேன். விசிட்டிங் கார்டு அடிச்சு நானும் கொடுத்தேன். ஆனால் 50 பேர் கார்டு கொடுத்துருப்பேன், ஒரு 100 கார்டு கொடுத்துருப்பேன், 200 கார்டு கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து எனக்கு கூப்பிட்டு பிசினஸ் வேணும்னாலாம் யாருமே கேட்கல. ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது சோசியல் மீடியா மூலமாக வந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நான் ஐடி கூட இதில் ஆட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 90 பேர்த்துக்கு மேலே வந்துட்டாங்க. 2 பேர் 3 பேர் வந்து பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி போயிட்டு இருந்தது. கடைசியில் 10 பேர் 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கன்சிஸ்டன்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு அருமையான பிஸ்னஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். இது வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்றப்ப, நான் என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி படிச்சுட்டு இருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப்ல தான் இருந்தான், ஐடியில் ஜாப்ல இருந்தான். அப்போ வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு செக்யூர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பையனை வந்து ஒரு லெக்கில் கொடுத்து அவனுக்கு கீழே இந்த டீம் வந்து டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லெக்கு கொண்டு போனேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதம் வந்து பிரான்ஸ் போகிற ஒரு பிளான்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம். நான் அவனுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிரான்ஸ் வந்து எனக்கு கீழே அச்சீவ் பண்ணி முடிக்க போகிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் இந்த மாதம் வந்து நான் பிரான்ஸ் முடிச்சிட்டேன் வித் டிபிபியோட. என்னுடைய டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து கன்சிஸ்டன்சி பண்ணாங்க லாஸ்ட் மந்த்னு சொன்னேன். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிபிபி முடிச்ச மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா 16 பேர் வந்து கன்சிஸ்டன்சி முடிச்சிருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நான் என்னன்னா டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸினுடைய ஸ்ட்ரென்த்துமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கீழே என்னுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் முடிக்க போகிறான் ஒரு லெக்கில். நான் வந்து இன்னொரு லெக்கு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து டிபிபியோட அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறேன். அதுதான் என்னுடைய இது கூட. இது மாதிரி டீமினுடைய எண்ணிக்கை ஸ்ட்ரென்த் வந்து ரெக்ரூட்மெண்ட் மூலமாக நிறைய வந்துட்டு இருக்காங்க. நியூ பர்சன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பாஸ்டாக 8% வந்துட்டு இருக்காங்க. 12% நிறைய பேர் டீமுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா 58 வயசான ஏஜ் பர்சனான நான் அதே மாதிரி நான் இன்னொன்னும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுங்க. அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா யாரோத்தருடைய ஹெல்ப் மூலமாக தான் நான் வந்து அந்த இடத்துல இருந்து தருவேன். டெய்லியுமே வந்து என் மனைவி தான் வந்து என்னை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போய் என்னுடைய ஆஃபீஸில் விடுவாங்க. திரும்ப வந்து அவங்க தான் என்னை பிக்கப் பண்ணி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆள் தான் நான். ஸோ நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையில் இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல சேலரி தான் வருது. இருந்தாலுமே எனக்கு செக்யூர், எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அது வந்து நான் இந்த பிஸ்னஸ் மூலமாக வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்ம மாதிரி வந்து இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இந்த லைஃப் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்து என்னுடைய பையனையுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பிஸ்னஸ் நான் கண்ணு கருத்துமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கீழே வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, சில்வரு, கோல்டு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 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 போய் நான் எல்ஓபி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2026 ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் வந்து 1 lakh வந்து இன்கம் வந்துடணும் அப்படிங்கிற முடிவான முடிவில் இருக்கிறேன் நான். ஸோ நான் எல்லாருமே சொல்கிற மாதிரி எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. ஏஜுங்கிறது வந்து ஒரு நம்பர் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து உண்மையிலுமே நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்து என்னால் இதை பண்ண முடியும்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனாலையும் அதை செய்ய முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து வாய்ப்பை வந்து கடவுள் வந்து நமக்காக வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா எந்த இடத்துல எத்தனையோ இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க இருக்காங்க, ஜெயிக்க முடியாதவங்க இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பணம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பொருளாக வந்துடுது. அதில் வந்து நஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் எல்லாரும் ட்ரைனிங்கில் இருந்தால் போதும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் வர்றவங்க சொல்கிறத கேட்டு மேலே இருக்கிற அப்ளைன் சொல்கிறத கேட்டு இருந்தாங்களே டவுன்லைன் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நானும் நினச்சேன்.
அதை தான் என்னுடைய டீமுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க எல்லாத்தையுமே ஜெயிக்க வச்சு நானுமே வந்து என்னுடைய அடுத்தடுத்த லெவல் வந்து கண்டிப்பாக இந்த டீமுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணுவேன். ஸோ உங்கள் எல்லாத்தினுடைய ஆசீர்வாதத்தோட நான் நிச்சயமாக வந்து அடுத்த லெவல் போவேன்னு சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ வெல்த். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த பிஸ்னஸ்ல பாருங்க, அவர் ஜாயின் பண்ணி தன்னோட பையனையுமே வந்து இந்த பிஸ்னஸ்குள்ள கொண்டு வந்து அவருக்குமே இந்த வாய்ப்பை கொடுத்து அவரையுமே அச்சீவ் பண்ண வைக்க போறதா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் பாருங்க, இந்த வயசு இவ்வளவு நாட்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து சரியான பிஸ்னஸ்ன்னு அவரோட ஏஜ்ல முடிவெடுத்து பண்றாரு. ஓகேங்களா? நமக்கெல்லாம் ரொம்ப இயர்லியரா கிடைச்சிருக்கு. அதனால வந்து இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க. சின்சியரா எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து பண்ண நடக்குமா நடக்காதா முடியுமா ஆகுமானே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பண்ணவே முடியாது. சின்சியரா முழுமையா நம்பி எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா பண்ண முடியும்.